உலகத்திலேயே ஒரு மனுஷனால் இப்படியெல்லாம் புழுக முடியுமா? இப்படியெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதாமையே கதை கட்ட முடியுமா? இப்படியெல்லாம் பேச முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே வேறு யாருனாலையும் முடியாது, எங்கள் அண்ணன் சீமானை தவிர. அப்படியான ஒரு புழுகு மூட்டை தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சீமான். இதை நம்ம காலங்காலமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். இவனை நம்பாதீங்க நம்பாதீங்க, இவன் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு, இவன் சொல்கிறது அத்தனையுமே பொய், இவனுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது, இவனுக்கு பின்னாடி வேறு யாரோ இவனை இயக்குறாங்க, இவனை இயக்குவது ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வருஷமாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட இயக்கத்தின் தோழர்களும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவன் என்னமோ பெரிய தலைவர் மாதிரியும் கையை தூக்கி பேசுகிறதுனாலையும் இவன் காட்டு கத்துறதுனாலையும் இவனை என்னமோ ஒரு பெரிய மனுஷன் நம்பிட்டு இவன் பின்னாடி சுற்றுற தோழர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சிக்கியிருக்குதுங்க. என்னது, இவ்வளவு நாளாக நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் இவன் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சேர்ந்து எடுத்ததை போல வெளியில் பரப்பப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது பொய்யான புகைப்படம். அதை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் என்பவர் பொதுவெளியில் அப்பட்டமாக மண்குடத்தை போட்டு உடைப்பதைப் போல உடைத்திருக்கிறார்.